மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படும் இயற்கை எழில் கொஞ்சம் கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. வார விடுமுறையை ஒட்டி தமிழகம் மட்டுமின்றி வெளிமாநில சுற்றுலா பயணிகளும் அதிக அளவில் வருகை தந்திருந்தனர். மோயர் சதுக்கம், குணா குகை, பசுமை பள்ளத்தாக்கு, தூண்பாறை, ஃபைன் மரக்காடுகள் ஆகிய சுற்றுலா தலங்களின் இயற்கை அழகினை கண்டு ரசித்தனர். சுற்றுலா பயணிகளின் கூடுதல் வருகையால் சுற்றுலா தொழில் புரிவோரும் மகிழ்ச்சி அடைந்தனர். கோவை மாவட்டம் வால்பாறை அருகே சாலையில் முகாமிட்ட காட்டு யானைகள் கூட்டத்தில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதித்தது. ஐயர்பாடி எஸ்டேட் பகுதியில் சாலையோர வனப்பகுதிக்குள் நின்றிருந்த 7 காட்டு யானைகள் திடீரென வால்பாறை பொள்ளாச்சி மலைப்பாதையில் வாகனங்களை வழிமறித்து நின்றது. பின்னர் விரைந்து வந்த வனத்துறையினர் வாகன போக்குவரத்தை சிறிது நேரம் நிறுத்தி யானைகளை வனப்பகுதிக்குள் விரட்டினர். ஊட்டி கேத்தி உள்ளடா கிராமத்தில் அமைந்துள்ள மாரியம்மன் கோவிலில் பூக்குண்டம் திருவிழா விமரிசையாக நடைபெற்றது. நெல்லை ரத்னா திரையரங்கில் உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படம் தற்போது திரையிடப்பட்டது. இந்த காட்சிக்கு வந்த எம்ஜிஆர் ரசிகர்கள் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் எம்ஜிஆர் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் திரைப்படம் முழுவதையும் ஆரவாரத்துடன் கண்டு ரசித்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.